அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அழகான மலைகள், பார்ப்பதற்கே நல்ல பச்சை பசேல் என்று இருக்கக்கூடிய, அப்படியே கண்ணுக்கே குளிர்ச்சி தரக்கூடிய மலைகள் தான் எனக்கு பின்னாடி இருக்கு. இந்த மலையை வச்சு இறைவன் எப்படி உதாரணங்களை மனிதர்களுக்கு சொல்றான் அப்படின்றத நம்ம திருமறை குரானை படித்து பார்த்தோம்னா கண்டிப்பா நமக்கு தெரியும். வல் ஜிபால அவுத்தாதா, இந்த மலைகளை முளைகளாக ஆக்கினோம் அப்படின்றத இறைவன் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி மிக முக்கியமான ஒரு விஷயம், இன்றைக்கு பூமி என்பது சுத்தி கொண்டிருக்கு. அப்படி சுத்தி கொண்டிருக்கக்கூடிய பூமியில மனிதர்கள் ஆடாம அசையாம இருப்பதற்காக இறைவன் இந்த மலைகளை படைத்ததா சொல்லி காட்டுறான். அல்காஃபில் அர்லி ரவாசியான் தமீதபிக்கும், உங்களோடு இந்த பூமி அசையாதிருப்பதற்காக இந்த மலைகளை ஏற்படுத்தினோம் அப்படின்றதையும் இறைவன் திருமறை குரான்ல நமக்கு சொல்லி காட்டுறான். அதே மாதிரி இறைவன் இந்த மலைகளின் மூலியமா மனிதர்களுக்கு ஒரு பெரும் உதாரணத்தை சொல்லி காட்டுறான். லவ் அன்சல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின், இந்த மலைகள் மீது இந்த குர்ஆனை நான் இறக்கி வைத்திருந்தேன் என்று சொன்னா லரைதஹு ஹாஷிஅம் முத்தஷத்திஅம் மின் ஹஷியத்தில்லாஹ், அல்லாஹ்வினுடைய அச்சத்தால் மலைகள், இந்த மலைகள் இறைவனுடைய அச்சத்தால் பணிந்தவைகளாக பிளந்து விட்டிருக்கும் என்பதையும் இறைவன் சொல்லி காட்டுறான். அந்த அளவிற்கு இறைவனுடைய அச்சம் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஆனா இன்றைக்கு மனிதர்கள்ல பல நபர்கள் என்ன செய்யறாங்க, இறைவனை பற்றிய ஒரு பயமே இல்லாத ஒரு நபர்களாக தான் இருக்கிறாங்க. மனிதர்களுக்கு பயப்படக்கூடிய நபர்கள் படைத்த இறைவனுக்கு பயப்படுவது கிடையாது. அந்த பயத்தின் காரணமா மலைகளே உடைந்து விடும் அப்படின்னு சொன்னா நம்ம எந்த அளவிற்கு பயபக்தியோடு இறைவனை அஞ்சக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அந்த வசனத்தினுடைய இறுதியில் இறைவன் சொல்லுவான், மனிதர்கள் சிந்திப்பதற்காக உதாரணங்களை நாம் தெளிவுபடுத்துகிறோம் என்பதையும் இறைவன் சொல்லி காட்டுறான். அப்ப இந்த உதாரணங்களின் மூலமா நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இறைவன் நமக்கு என்னென்ன அறிவுரைகளை சொல்கிறான் என்பதை இந்த உதாரணங்களின் மூலமாக நாம் தெரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தி இறையச்சத்தோடு வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நன்மக்களா இறைவன் நம் அனைவரையுமே ஆக்கி அருள் புரிய வேண்டும்.